புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் களம் இப்போதே அனல் பறக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக அதிமுகவில் இருந்து விலகி முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் அரசியல் நகர்வுகள்தான் இப்போது ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் நிலவிய அதிருப்தி மற்றும் தாவேக ஆட்சியின் மீது கொண்ட ஈர்ப்பு காரணமாக தனது எம்எல்ஏ பதவியை அதிரடியாக ராஜினாமா செய்த விஜயபாஸ்கர் தற்போது தாவேகாவின் ஒரு முக்கிய முகமாக உருவெடுத்துள்ளார். மகாபலிபுரத்தில் நடந்த பிரம்மாண்டமான இணைவு விழாவிற்கு பிறகு அண்மையில் பனையூர் அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜயை அவர் நேரில் சந்தித்து ஆசை பெற்ற நிகழ்வு அவர் மீதான எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் புதுக்கோட்டையில் உள்ள தாவேகா அலுவலகத்திற்கு வருகை தந்த சி விஜயபாஸ்கரை தாவேகா அமைச்சர் பர்வேஸ் மிகுந்த மரியாதையோடு வரவேற்றார். விஜயபாஸ்கரின் காரில் தாவேகா கொடியை பொருத்தி அவருக்கு கட்சி துண்டு அணிவித்து வரவேற்ற பர்வேஸின் செயல் தாவேகாவிற்குள் நிலவும் இணக்கமான சூழலை காட்டுவதாக அமைந்தது. இருப்பினும் செய்தியாளர்கள் எழுப்பிய ஒரு முக்கியமான கேள்வி அங்கிருந்தவர்களை சற்று சிந்திக்க வைத்தது. விராலிமலை இடைத்தேர்தலில் சி விஜயபாஸ்கர் மீண்டும் போட்டியிடுவாரா என்ற கேள்விக்கு அதை முதலமைச்சர் விஜய்தான் முடிவு செய்வார் என்று அமைச்சர் பர்வேஸ் மிகவும் ராஜதந்திரத்துடன் பதிலளித்துள்ளார். பர்வேஸின் இந்த திடீர் பதில் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு சிறிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் கட்சியின் மேலிட முடிவே இறுதியானது என்பதையும் இது உறுதிப்படுத்தியுள்ளது. மற்றொரு பக்கம் அதிமுகவில் இருந்து தாவேகாவிற்கு மூத்த நிர்வாகிகள் வரிசையாக வருவது ஏற்கனவே கட்சியில் இருக்கும் சில அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் ஒருவித படபடப்பை உருவாக்கியுள்ளது. தங்களுக்கான முக்கியத்துவம் குறைந்து விடுமோ என்ற அச்சத்தில் சிலர் இருந்தாலும் விஜயபாஸ்கரும் பர்வேஷும் தற்போது இணக்கமாக செயல்படுவது தொண்டர்கள் மத்தியில் நம்பிக்கையை விதைத்துள்ளது. இதற்கிடையே தன்னை விமர்சிக்கும் அதிமுகவின் மூத்த தலைவர்களான ஆர்.பி. உதயகுமார் மற்றும் முனுசாமி ஆகியோருக்கு விஜயபாஸ்கர் தரமான பதிலடி ஒன்றை கொடுத்துள்ளார். நான் அதிமுகவில் இருந்தபோது இவர்கள் ஏன் என்னை விமர்சிக்கவில்லை? ஒரு பழைய அத்தியாயம் முடிந்து புதிய அத்தியாயம் தொடங்கும் போது இது போன்ற விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அதற்கெல்லாம் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க முடியாது என்று அவர் தீர்க்கமாக பேசியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் இடைத்தேர்தலில் தனது முதல் வெற்றி கணக்கை தொடங்க துடிக்கும் வேளையில் விராலிமலையில் விஜயபாஸ்கர் மீண்டும் கள இறக்கப்படுவாரா அல்லது ஒரு புதிய முகத்திற்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்பது முதலமைச்சர் விஜயின் கைகளில் தான் உள்ளது. விஜயபாஸ்கரின் வருகை புதுக்கோட்டை மாவட்டத்தில் தாவேகாவிற்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை சேர்த்துள்ளதை யாராலும் மறுக்க முடியாது. விஜயின் அரசியல் வியூகம் மற்றும் இடைத்தேர்தல் வேட்பாளர் அறிவிப்பு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.